பிரைஸ்ல நம்ம ஜெபித்துவிட்டு ஆண்டவருடைய வசனத்துல போலாம். ஆண்டவரே, இந்த கொடுத்த நல்ல கால வேலைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இன்னொரு நாள் பார்க்க கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த நேரத்துல கூட நம்ம செயின்ட் லாரன்ஸ் அவங்கள பத்தி பார்க்கும் பொழுது சுவாமி, அவங்க வாழ்க்கையில் இருந்து காரியத்துல இருந்து அநேக காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுங்க. எப்படி உங்களுக்காக வைராகியமா அந்த காலத்துல வாழ்ந்தாங்களோ சுவாமி, அதே ஒரு வைராகியத்தை ராஜா, ஒரு அன்பை, விசுவாசத்தை நம்மளுக்கும் கொடுத்து சுவாமி, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும் பொழுது உமக்காக உண்மையாக வாழ கிருபை கொடுங்க சுவாமி. இங்க காலில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, ஆவியானவரால் நிரப்பி சுவாமி அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நீங்க கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு கூட செயின்ட் லாரன்ஸ் அவங்கள பத்தி சில காரியத்தை பார்க்க இருக்கிறோம். இவரோட early லைஃப் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்பெயின் அப்படின்ற ஒரு நாட்டில் பிறக்கிறாரு. 3வது நூற்றாண்டுல, 3rd செஞ்சுரியில அவர் ஸ்பெயின் அப்படின்ற ஒரு நாட்டில் பிறக்கிறார். அந்த காலத்துலலாம் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பர்டிகுலரா இருக்குல்ல, யாராவது ஒரு சில பேர் அவங்க நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா, அவங்க வந்து ஒரு குருக்கள், ஒரு குரு இருப்பாங்க, அவங்க கீழே தான் போய் கற்றுக்க வேண்டியது இருக்கும், டீச்சர் கீழே. அதே மாதிரி இந்த செயின்ட் லாரன்ஸ் வந்து ரோமுக்கு வந்து என்ன பண்றாரு, படிக்கிறதுக்கு வராரு. அங்க இவருக்கு வந்து குரு வந்து போப் சிக்டஸ் அப்படின்னு, போப் சிக்டஸ் கீழே வந்து ஒரு ஸ்டூடெண்டா ஜாயின் ஆகி ஒரு டிசைபிளா இருந்து அவர்கிட்ட இருந்து நிறைய காரியங்களை இவர் கத்துட்டு வர்றாரு. இந்த லாரன்ஸ் அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் வந்து நல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அவர் ஒரு கேரக்டரை, அப்புறம் ஒரு வாழ்க்கையை பார்த்து அந்த போப் சிக்டஸ் அவங்க டீச்சர் என்ன பண்றாரு, இவரை வந்து ஒரு டீக்கனா அப்பாயிண்ட் பண்றாங்க அந்த சர்ச்சில். ரோம் சர்ச்சில் வந்து ஒரு மூப்பரோட டீக்கன் அவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு நிறைய பொறுப்பை வந்து இவர் கரத்துல கொடுக்குறாரு. இவர் வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் மாத்திரம் இல்லை, உண்மையா இருந்ததுனால அவருக்கு வந்து பொறுப்பு கூட நிறைய என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அங்க வந்து ஒரு 7 டீக்கன் அவங்க அப்பாயிண்ட் பண்றாங்க, 7 மூப்பர்களை. அதுல வந்து இவர் ரொம்ப நல்லா செயல்படுறதுனால இவரை வந்து ஒரு தலைமை, ஒரு சீஃப் டீக்கனா, ஒரு தலைமை, ஒரு மூப்பரா என்ன பண்றாங்க அங்க இவரு. அப்புறம் வந்துடுறாரு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, இவர் வாழ்க்கையில வந்து மெயினான ஒரு பொறுப்பு என்ன கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா, அவர் சர்ச்சில் இருக்கிற ஒரு பொறுப்பாளரா, ஒரு சர்ச்சில் அங்க இருக்கிற அந்த ட்ரெஷரின்னுவாங்கள, காணிக்க அந்த காரியத்துக்கெல்லாம் இவர் தான் பொறுப்பா இருந்தார். அது எப்படி செலவு பண்ணணும், நிறைய வந்து ஏழைங்களுக்கு என்ன பண்ணுவார், அந்த காணிக்க மூலியமா ஹெல்ப் பண்றது, சர்ச்சில் வர்ற காணிக்க மூலமா ஹெல்ப் பண்றது, அந்த பொறுப்பெல்லாம் இவர் கரத்துல தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவர் உண்மையா இருந்ததுனால. இவர் வந்து அந்த போப் சிக்டஸ் கூட சேர்ந்து நிறைய ஊழியங்களை பண்றாரு அந்த ஏர்லி சர்ச்ல. அந்த நேரத்துல வந்து ரோம்ல வந்து ஒரு ராஜா வர்றாரு, சக்கரவர்த்தி, எம்பரர், வல்லரசர். அவர் பேர் வந்து வேலரியன். இவர் வந்து என்ன பண்றாரு, நிறைய கிறிஸ்தவங்களை வந்து புண்பொருத்தி அவங்க வந்து பெர்சிக்யூட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். 2258 ஏடி அந்த டைம்ல வந்து இந்த வேலரியன் வந்து என்ன பண்றாரு, நிறைய கிறிஸ்தவங்களை பிடிச்சு கொல்ற ஒரு இதுல வந்து ஈடுபடுறாரு. அந்த நேரத்துல வந்து நிறைய பேர் ரத்த சாட்சியா மறிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த போப் சிக்டஸ் வந்து சர்ச்சோட மெயினான ஒரு ஆளா இருந்ததுனால இந்த லாரன்ஸ் அவரோட டீச்சர்னா போப் சிக்டஸை வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை கூட என்ன பண்றாங்க, அங்க கொண்டு போட்டுறாங்க. அவர் வந்து போப் சிக்டஸ் வந்து அவர் சாவறதுக்கு முன்னாடி லாரன்ஸ் சொல்வாரு, உனக்கு கூட என்ன பண்ணுவாங்க, இப்படி வந்து பெர்சிக்யூஷன், உனக்கு கூட துன்புறுத்தல் வந்து நீ வந்து சந்திக்க வேண்டியது வரும். ஆனா நீ மரணத்துக்கு வரைக்கும் என்ன பண்ணும், விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ற, அவர் வந்து மரணத்தை சந்திக்கிறார் போப் சிக்டஸ். அப்புறம் போப் சிக்டஸ் இறந்த உடனே இப்போ சர்ச்சோட மெயினான ஆள் வந்து இவர் ஆயிடுறாரு, அந்த செயின்ட் லாரன்ஸ். இவரு தான் மெயின் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ண, அந்த ரோம அதிகாரிகள்லாம் என்ன பண்றாங்க, இவரை கூப்பிட்டுட்டு
என்ன பண்ணு, நீ சர்ச்சோட பொக்கிஷம் எல்லாத்தையும், இன்னும் என்னென்ன பணம் பணம் இருக்குதோ, இல்லைன்னா சர்ச்சில் என்னென்ன காரியம் இருக்குதோ எல்லாத்தையும் என்ன பண்ணும், நாளைக்கு எடுத்துட்டு வந்து நம்ம முன்னாடி ஒப்படைக்கணும். ரோம் சாம்ராஜ்யத்துக்கு அது எல்லாத்தையும் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. லாரன்ஸ் வந்து என்ன பண்றாரு, அன்னைக்கு நைட்டு யோசித்து ஜோம் பண்ணிட்டு காலையில என்ன பண்றாரு, அங்க சர்ச்சுக்கு வர்ற ஏழை எளிய மக்கள்னா அவங்க யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களோ சர்ச் மூலியமா அந்த ஏழைங்க எல்லாரையும் கேதர் பண்றாரு. கேதர் பண்ணிட்டு அந்த ரோம அதிகாரிகள் முன்னாடி போய் இந்த ஆட்கள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு, அங்க போய் நிக்க வச்சிடுறாரு. அவரு நிக்க வச்சுட்டு என்ன பண்றாரு, சர்ச்சோட சொத்து வந்து இந்த ஜனங்க தான் அப்படின்னு என்ன பண்றாரு, அங்க தைரியமா சொல்றாரு. இவங்க ரோம அதிகாரிகள் எதிர்பார்த்தது என்ன, சர்ச்சில் இருக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்துட்டு வந்து இவரு ஒப்பு கொடுத்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இவரு என்ன பண்ணாரு, சர்ச்சில் இருக்கிற ஏழை மக்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க தான் வந்து சர்ச்சோட உண்மையான பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து அவங்கள பிரசன்ட் பண்ணும் பொழுது அங்க இருக்கிற அதிகாரிகளுக்குலாம் ரொம்ப கோவம் வந்துருது. அவங்க கோவம் வந்து அந்த கோவத்துல என்ன பண்றாங்க, லாரன்ஸ் வந்து அங்கேயே அரெஸ்ட் பண்றாங்க. நான் என்னன்னா, நீ வந்து சர்ச்சோட பண காசுலாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ற, ஜனங்களை வந்து கூட்டிட்டு வந்திருக்கிற, இது வந்து நம்மள இன்சல்ட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ண, அரெஸ்ட் பண்ணி அங்க மரண தண்டனை இவருக்கு கூட சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க. இவர் வந்து ஒரு சாதாரணமா சாவடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு கிரில் மாதிரி ஒரு வச்சுட்டு அது மேல இவர் வந்து மெதுவா ஸ்லோ டெத் அப்படின்வாங்களா, அவர் எரிய விடணும், மெதுவா அவர் வந்து வந்து என்ன பண்ணும், சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தீர்ப்பை வந்து செயின்ட் லாரன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆனா கூட அந்த தீர்ப்பை வந்து இவரு சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. ஆண்டவருக்காக நான் மறிக்கிறது வந்து சந்தோஷமா அவர் என்ன பண்றாரு, ஏத்துக்கிறாரு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஒரு ஒரு விசித்திரமான ஒரு மரணம் இவருக்கு வந்து எல்லார் முன்னாடியும் அந்த சிட்டி சென்டர்ல கூட்டிட்டு போயிட்டு அவரை வந்து இந்த இது மேல வைக்கிறாங்க. அந்த இந்த பிக்சர்ல கூட நீங்க பார்க்கலாம். அதுல வந்து தீயை போட்டு அவரை ஒரு கிரில் மாதிரி ஒரு இதுல வச்சுட்டு அவரை வந்து அந்த நெருப்புல வந்து அவங்கள வைக்கிறத பாக்குறோம். அப்புறம் அவர் வந்து எரியும் போது கூட ஒரு கோவத்திலயோ இல்லைன்னா ஒரு பயத்திலயோ அந்த காரியம் இல்லையா, அவர் வந்து சிரிச்சுட்டே என்ன பண்ணாரு, அந்த இதுல போய் படுத்துட்டு இருந்தாரு. ஒரு காரியம் வந்து இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்ற விஷயம் வந்து அவர் என்ன பண்ணுவார், ஒரு சைடு வந்து எரிஞ்சிருச்சு எனக்கு, இன்னொரு சைடு திருப்பி போடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு சைடு எரிஞ்சு முடிஞ்சிட்டு இன்னொரு சைடு திருப்பி போடுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா என்ன பண்றாரு இவரு சொல்ற மரணத்துல அப்படி இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கிற ரோம அதிகாரிகளே சில பேர் இவரு இப்படி ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக மறிக்கிறத பார்த்துட்டு அங்க மனம் திரும்புறத அங்க அது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அநேகர் வந்து நீங்க ஏர்லி சர்ச்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆண்டவருக்கு வந்து வைராக்கியமா இருந்து அவங்க விசுவாசத்தை வந்து மரணம் சந்திச்சா கூட நேரிட்டா கூட அவங்க வந்து அந்த விசுவாசத்தை விட்டு கொடுக்கல. ஆண்டவர் மேல ஏசப்பா மேல இருந்த அன்பை வந்து அவங்க விட்டு கொடுக்கல. எதுக்குன்னா அவ்வளோ ஒரு உண்மையான விசுவாசம் இருந்துச்சு, அவ்வளோ ஒரு உண்மையான அன்பு ஆண்டவர் மேல இருந்ததுனால அவங்க என்னதான் பெர்சிக்யூஷன் வந்தா கூட, என்னதான் மரணம் வந்தா கூட அவங்க வந்து ஆண்டவருக்காக நின்னாங்க. லாரன்ஸ் செயின்ட் லாரன்ஸ் கூட அப்படிதான். அதனாலதான் சபை வளர்ச்சி வந்து அவ்வளோ இருந்துச்சு. ஏர்லி சர்ச் வந்து இவர் வந்து அப்புறம் ஆண்டவருக்காக அந்த உயிரை வந்து என்ன பண்ற விடுறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அவர் மூலியமா அநேகர் இந்த இன்சிடென்ட்லாம் பார்த்த உடனே மனம் திரும்புறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. இவர் சந்தோஷமா என்ன பண்ற, ஆண்டவருக்காக உயிரை வந்து ஒப்பு கொடுத்துட்டு விட்டுட்டு என்ன பண்ற போறாரு. இன்னைக்கு கூட நம்ம பார்க்கும்போது லாரன்ஸ் அவங்க வந்து அந்த ஒரு உறுதியான ஒரு டெடிகேஷன், ஏழைங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரோ, சர்ச் மூலியமா ஹெல்ப் பண்ணாரோ, அவர் விசுவாசம், இந்த காரியம்லாம் வருஷம் என்ன பண்ணுவாங்க, அந்த கேத்தலிக் சர்ச்சில் பேசுவாங்க. ஏன்னா இவருக்குன்னு ஒரு சர்ச் ரோம்ல வந்து இவர் பேர்ல வந்து ஒரு பெரிய சர்ச் வந்து இன்னைக்கு கூட நம்ம பார்க்கிறோம், செயின்ட் லாரன்ஸ் சர்ச். அங்க ரோம்ல வந்து ஒன் ஆஃப் த டாப் 10 சர்ச்சஸ்ல இவர் பேர்ல கட்டின ஒரு சர்ச் கூட இருக்கு. எல்லா ஆகஸ்ட் 10 கூட இவர் வந்து ஒரு ஃபீஸ்ட் டே அப்படின்னு இன்னைக்கு கூட என்ன பண்ணுவோம், இப்போ கூட என்ன பண்ணுவாங்க, அந்த கேத்தலிக் அப்புறம் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொண்டாடுறத பார்க்கணும். இவர் ஞாபகார்த்தமா, செயின்ட் லாரன்ஸோட ஞாபகார்த்தமா அவரை பத்தி பேசுறது, அநேக ஒரு ஏழைங்களுக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்றது,
அப்புறம் அவரோட விசுவாசத்தை பத்தி பேசுறது, அந்த காரியம்லாம் ஆகஸ்ட் 10 இப்போ கூட என்ன பண்றாங்க, அவங்க ரோமன் கேத்தலிக் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவரு மெயினான காரியம் என்ன பண்ணாருன்னா, சர்ச்சோட ரியல் சொத்து வந்து அந்த ஜனங்க தான் அப்படின்னு என்ன பண்றாரு, அவர் வாழ்க்கை மூலமா, அவர் ஆக்ஷன்ஸ் மூலியமா சொல்றாரு. இன்னைக்கு கூட நம்ம நிறைய சர்ச்சஸ்லாம் பார்த்தோம்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும், ஆனா ஜனங்க இருக்க மாட்டாங்க, இல்ல ஜனங்க கம்மியா இருப்பாங்க, இல்லைன்னா அந்த வந்தா கூட ஜனங்க வந்து அவங்க வேற ஒரு காரியத்துக்கு வர்றவங்களா இருப்பாங்க. ஆனா உண்மையான ஒரு சர்ச்சோட சொத்து வந்து ஜனங்க தான், இன்னும் வேற மெட்டீரியல் திங்ஸ் இல்லை. இந்த உலக பிரகாரமான காரியங்களை வச்சு நம்ம ஆத்மாக்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு என்ன பண்றோம், பைபிள்ல படிக்கிறோம். அந்த காரியத்தை வந்து லாரன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த உலக பிரகாரமான காரியங்களை வச்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க மூலியமா அந்த உலக பிரகாரமான காரியத்து மூலியமா ஆத்மாக்களை ரசிக்கிற ஒரு செயலை வந்து செயின்ட் லாரன்ஸ் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் வந்து ஆண்டவருக்காக தைரியமா விசுவாசமா கடைசி வரைக்கும் நின்னதை நம்ம பார்க்கிறோம். 3 காரியம் இன்னும் இவர் வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்கலாம். இதை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். யாராவது கொஞ்சம் தமிழ்ல படிங்க இந்த ஒரு வசனம். ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் டு அதர், மற்றவங்களுக்கு சேவை பண்றதுல இவர் வந்து தீவிரமா இருந்தார். மேத்யூ 25:35 யாராவது படிங்க. மேத்யூ 25:35. பசியா இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை கொடுத்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். இங்க வந்து நம்ம பார்க்கிறோம், ஏசப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம டைரக்டா வந்து ஆண்டவர் நிறைய வாட்டி நம்ம என்ன நினைச்சிடறோம், மெசேஜ் கொடுக்கறதோ இல்லை பாட்டு பாடுறதோ அதுதான் ஊழியம் நினைச்சிடும் இல்லையா. ஆக்சுவலா ஊழியம் வந்து நம்ம டைரக்டா ஏசப்பாவை எப்படி சர்வ் பண்ண முடியும்னா, நம்ம மத்தியில இருக்கிற எளியவர்கள் யாரு, லீஸ்ட் யாரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யறது தான் ஒரு உண்மையான ஊழியம். அந்த வசனத்துல கூட நம்ம என்ன படிக்கிறோம்னா, நான் வந்து பசியா இருந்தேன், அப்ப எனக்கு நீங்க உணவு கொடுத்தீங்க. தாகமா இருந்தேன், எனக்கு வந்து தண்ணீர் கொடுத்தீங்க. அப்புறம் நான் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கும்போது, அந்நியனா இருக்கும்போது எனக்கு வந்து என்னை ஏற்றுக்கொண்டீங்க. எனக்கு அப்புறம் இன்னும் முன்னாடி அடுத்த வசனம்லாம் பார்க்கும்பொழுது, நான் வந்து சிக்கா இருக்கும்போது என்னை வந்து விசிட் பண்ணீங்க. நான் ஒரு சிறையில இருக்கும் பொழுது, கைவிடப்பட்ட இருக்கிற சமயத்துல வந்து நீங்க என்னை பார்க்க வந்தீங்க. இந்த காரியம்லாம் ஏசப்பா வந்து நீங்க வந்து இந்த காரியம்லாம் யாருக்கு பண்றீங்களோ இது வந்து எனக்கே டைரக்டா பண்ண மாதிரி. அதுக்குதான் நம்ம கிறிஸ்தவ இதுல சர்க்கிள்ல பார்த்தோம்னா, அவங்க வந்து நிறைய ஹெல்பிங்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கிறிஸ்தவர்கள் தான். அது வந்து இந்த உலகத்துல எந்த எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து அந்த ஹெல்ப் பண்றதுல ஃபர்ஸ்டா இருப்பாங்க. இன்னும் வந்து அமெரிக்கா தேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹோம்லெஸ் கிச்சன் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஹோம்லெஸ் கிச்சன் அவங்க ரோட்ல இருக்கிற ஜனங்களுக்குலாம், ரோட்ல சில பேர் வீடு இல்லாம இல்லைன்னா ஒரு அடிக்ஷன்னால ஒரு நிறைய காரணத்தினால அவங்க வீடை விட்டு விரட்டி ரோட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஒரு உணவு கொடுக்கறதோ இல்லைன்னா ஒரு தங்குறக்கு இடம் கொடுக்கறதோ அதே மாதிரி நிறைய இருக்கும் ஹோம்லெஸ் பீப்புளுக்கு. அது மாதிரி இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய விதமா ஹெல்ப் பண்றது, ஒரு எஜுகேஷன்லயோ மெடிக்கல்லையோ ஹெல்ப் பண்றதுல தீவிரமா இறங்குறது வந்து கிறிஸ்தவங்க தான். எங்க ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஆச்சுன்னா, ஏதாவது ஒரு எர்த்குவேக்கோ ஏதாவது ஒரு காரியம், அந்த பூமி அதிர்ச்சி இல்லைன்னா சுனாமி டைம்ல இல்லைன்னா ஏதாவது ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னா, அந்த எந்த ஒரு காரியத்தினாலும் கிறிஸ்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் போய் நிற்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த சேரிட்டி, அந்த ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்றது இல்லைன்னா லீஸ்ட் வந்து உதவி அற்றவர்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்றது, அந்த காரியத்துலலாம் கிறிஸ்தவங்க வந்து இருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு. நம்ம கிறிஸ்தவங்க எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அந்த நேரத்துல இருந்து இன்னும் ஏசப்பா வந்து அந்த நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இன்னும் விட்டுட்டு போனார். எர்லி சர்ச்லயே நம்ம ஆதி சபையில என்ன பண்றாங்க, ஒரு விதவைகளுக்கு ஹெல்ப் பண்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் வெறும் அவங்க வந்து மெசேஜ், வேர்ட் ஆஃப் காட், அந்த ப்ரேயர் அதுதான் ரொம்ப முக்கியம். அது நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப் பண்றதும் அங்க நம்ம அந்த சபையில நடக்கிறதும் விதவைங்களுக்கு ஹெல்ப் பண்றதை பார்க்கணும். அதே மாதிரி ஏர்லி சர்ச்ல வந்து ஒரு இன்சிடென்ட், நமக்கு எப்படி இங்க கொரோனா வந்துச்சோ அதே மாதிரி ஏர்லி சர்ச்ல ஒரு வியாதி வந்து வரும்பொழுது ரோம்ல இருந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த இடத்த விட்டு வெளியே அந்த சிட்டில இருந்து வெளியே போறதை நம்ம பார்ப்போம். ஆனா கிறிஸ்தவங்க என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற வியாதியஸ்தரை அவங்கள தொட்டு பராமரிச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து மெடிசின்ஸ் கொடுத்து நிறைய நிறைய உயிர்களை அங்க காப்பாற்றுறாங்க.
அது ஏன்னா அன்புனால. அந்த அன்பை பார்த்துட்டு அநேகர் என்ன பண்றாங்க, அங்க ரட்சிக்கப்படுறாங்க. அதனால அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருந்து எடுத்து இப்ப கூட கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து மதர் தெரேசாவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து சேவை பண்ணுவாங்க. அவங்க வந்து யாரும் தொடாத குஷ்டரோகிகளை தொட்டாங்க. கைவிடப்பட்டவங்களை என்ன பண்ணாங்க, அவர் அரவணைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதர் தெரேசா வந்து ஒரு கிறிஸ்தவத்துக்கு ஒரு ஐகான் மாதிரி இல்லையா. அதே மாதிரி நிறைய மிஷினரிகள் கூட பாத்தீங்கன்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி இங்கிலாந்துல இருந்து, மேல்நாட்டுல இருந்து, இங்கிலாந்து, ஜெர்மனி, அமெரிக்கால இருந்துலாம் அந்த அந்த டைம்ல 200 வருஷம் 300 வருஷம் முன்னாடியே அவங்க என்ன பண்ணாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணி எந்த ஒரு வாகன வசதி இல்லாத நேரத்துல, ஒரு மருத்துவ வசதி இல்லாத நேரத்துல, ஒரு கல்வி வசதி இல்லாத நேரத்திலேயே இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து சேவை பண்றதை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு கூட அவங்க நிறைய இடத்துல அவங்க சேவை பண்ண ஒரு ஹிஸ்டரி வந்து யாருமே அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த காரியத்துக்கெல்லாம் என்ன ஒரு வேறு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த வசனம் தான். இந்த மேத்யூ 25:35 வந்து நம்ம லீஸ்டா இருக்கிறவங்க நம்ம கம்யூனிட்டியில கூட, நம்ம வாழ்க்கையில கூட நம்ம சுத்தி அநேகர் ஆண்டவர் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல வந்து யார் ரொம்ப லீஸ்டா இருக்கா, யார் ரொம்ப வியாதிப்பட்டிருக்கா, இல்லை கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம முடிஞ்ச அளவு என்ன பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், விசிட் பண்ணி ஜாப் பண்ணணும். அவங்களுக்காக ஒரு கன்சர்ன் இருந்தாலே அதே ஒரு என்னது உண்மையான ஒரு ஊழியம், சர்வீஸ் டு அதர்ஸ். இது வந்து சென்ட் லாரன்ஸ் அவங்க வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க, சர்வீஸ் டு அதர்ஸ், லீஸ்ட் ஆஃப் த. ஓகே, ரெண்டாவது வந்து லாரன்ஸ், அவங்க செயின்ட் லாரன்ஸ் வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு துன்புறுத்தல், ஒரு பெர்சிக்யூஷன் நேரத்துல கூட ஒரு விசுவாசத்தை வந்து விட்டு கொடுக்கல. அவர் வந்து ஒரு சோதனைகளை, பாடுகளை ஆண்டவருக்காக அனுபவிக்கிறத பார்க்கிறோம். அந்த ஒருத்தர் வந்து இப்படி பாடுகளை அனுபவிக்கிறத பார்த்து மற்றவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க ஆண்டவரை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு பொய்க்காக யாருமே சாவ மாட்டாங்க இல்லையா. ஆனா ஏசப்பா ஒரு எல்லா ஒரு டிசைபிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா எல்லா ஒரு சீஷரும் அவங்க உண்மையை பார்த்ததுனால, அவங்க ஏசப்பா வந்து உயிரோட பார்த்ததுனால அவங்க விசுவாசம் கூட உண்மையா இருந்துச்சு. உண்மையாகவே ஆண்டவர் அவங்க ருசிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் லாரன்ஸ் கூட ஆண்டவரை ருசிச்சிருந்ததுனால அவர் வந்து என்னதான் ஒரு கஷ்டம், ஒரு சோதனைகள்னு ஒரு பாடுகள் மத்தியில் அவர் போனா கூட அவங்க விசுவாசத்தை விட்டு கொடுக்கல. அந்த வசனம் படிங்க, ரெவலேஷன் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கும் படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரிந்தும் உண்மையாயிரு, அப்போது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தம் நம்ம உண்மையா இருக்கும்போது ஜீவ கிரீடம் ஆண்டவர் கொடுப்பார். நம்ம வந்து எவ்வளவுதான் பாடுகள், இந்த கஷ்டங்கள்லாம் நம்ம இந்த ஆண்டவருக்காக இந்த சகி இருக்கணுமோ அதை வந்து கஷ்டம்னே தோணாது. ஆண்டவருக்கு வந்து அந்த டிசைபிள்ஸ், அந்த சிஷ்யர்கள் வந்து அவ்வளோ கஷ்டங்கள் சகிக்கும் போது கூட அவங்க சந்தோஷமா என்ன பண்ணாங்கன்னா சகிச்சாங்க. லாரன்ஸ் கூட அப்படிதான். அவர் வந்து மரணத்துல அவங்க எரியற நேரத்துல கூட, அவர் எரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல கூட ஒரு சந்தோஷமா தான் என்ன பண்றாரு, அவர் உயிரை கொடுக்கிறாரு. சில பேர்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாலே மினிஸ்ட்ரியில அவங்க அப்படியே ஏதோ ஒரு பெரிய சாதிச்சிட்ட மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, அவங்க சாட்சியிலே சில காரியத்திலே சொல்லிடுவாங்க, நான் இப்படிலாம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவருக்காக இவ்வளோ பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம வந்து அந்த ஆதி சபையில பண்ணவங்க, அந்த பால் அப்புறம் அந்த டிசைபிள்ஸ், அவங்களாம் ஆண்டவர் ஒரு சபைக்காக ஆண்டவருக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணதுல நம்ம 1% கூட பண்ணல. ஆக்சுவலா அதுதான் உண்மை இல்லையா. நம்மளுக்கு இந்த காலத்துலலாம் ஆக்சுவலா எவ்வளோ வசதிகள் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணல. ஆனா உண்மையாலுமே இந்த எர்லி சர்ச்ல ஆதி சபையில இருந்தவங்க வந்து மரண பரியந்தம் அவர் வந்து எவ்வளோ பாடுகள் துன்பங்கள்னு அந்த உயிர் போற நிலைமையில கூட அவங்க வந்து ஆண்டவரை விட்டு கொடுக்கல. அவங்க நான் வந்து ஆண்டவரை மறுதளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லி அவங்கன்னா எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஆனா அவங்க வந்து மரணத்துக்கு வரைக்கும், மரணம் வந்தா கூட நான் வந்து ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு இதுல இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணிரு, ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கனப்படுத்தி அந்த இந்த வசனத்தின் பிரகாரம் ஜீவ கிரீடத்தை கொடுத்து இன்னைக்கு வந்து நல்லாதான் இருப்பாங்க அவங்கலாம் பரலோகத்துல. விதவிதமா என்ன ஆகும், நம்மளுக்கு பெர்சிக்யூஷன் வந்து இந்த வாழ்க்கையில வாழும் போது நம்மளுக்கு வரும். ஆண்டவருக்காக நம்ம எல்லா ஒரு
சோதனைகளையும் சந்தோஷமா என்ன பண்ண ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவருக்காக சில சஃபரிங் வந்து நம்ம படுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் எவ்வளோ சஃபரிங் நம்மளுக்காக பட்டிருக்கிறார். நான் வந்து சில சஃபரிங் ஆண்டவருக்காக அதை வந்து சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அது வந்து ஒரு பர்டனாவே நம்ம எண்ணக்கூடாது இல்லையா? ஆண்டவர் வந்து உண்மையானுமே நமக்கு விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் மேல அன்பு இருக்குன்னா அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு வரும். நம்ம பாடுகளை பார்த்து பயப்பட மாட்டோம். பாடுகள் மத்தியில் போற கூட அது கூட ஆண்டவர் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்து ஆண்டவர் கொடுப்பார். ஸ்ட்ரென்த் ரிவார்டு ரெண்டுமே என்ன பண்ணுவோம் ஆண்டவர் வந்து கொடுப்பார். இந்த லாரன்ஸ் வந்து அவர் மறிக்கிறதுக்கு அந்த சந்தோஷத்தை ஆவியானவர் தான் என்ன பண்றாரு, அவருக்கு அந்த மரணத்தின் நேரத்திலையும் கொடுக்கிறாரு. இன்னும் அந்த அந்த காரியத்தெல்லாம் ஆச்சரியப்பட்டு தான் அநேகர் என்ன பண்றாங்க, இன்னும் ரட்சிக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். கடைசியா பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு ஸ்டீவர்டா இருந்தார். அவர் ஸ்டீவர்ட்ஷிப்னா என்னது தமிழ்ல தெரியல, ஆனா நீங்க அந்த வசனம் படிங்க, லூக்கா 12:42. அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன் யாவான். இங்கிலீஷ்ல ஸ்டீவர்ட்ஸ் போட்டிருக்கு. நம்ம வந்து ஸ்டீவர்ட்னா என்னன்னா, ஒரு ஆண்டவர் வந்து நம்ம கரத்துல என்னென்ன காரியத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை வந்து கரெக்டா பார்க்கிறது, அதை வந்து கரெக்டா யூஸ் பண்றது, ஒரு நல்ல பொருளாளரா இருக்கிறது. லாரன்ஸ் வந்து அப்படிதான் இருந்தார். அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பை வந்து கரெக்டா என்ன பண்ண யூஸ் பண்ணார். ஆண்டவர் வந்து நம்ம எல்லாருக்குமே நிறைய காரியங்களை ரிசோர்சஸ் கொடுத்திருக்காரு, நம்மளுக்கு நிறைய தாளந்துகள் கொடுத்திருக்காரு, நேரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தை எப்படி நம்ம யூஸ் பண்றோம் ஆண்டவருக்காக, அது வந்து கரெக்டா நம்ம யூஸ் பண்றோமா, இல்லைன்னா அதை வேஸ்ட் பண்ணி அந்த நேரத்தை வந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யற நேரத்தை வந்து நம்ம வீணா வேற காரியத்துல செலவு பண்றோம். ஆனா அது வந்து நம்ம காக்கணும். லாரன்ஸ் வந்து அவர் கரெக்டா அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பை வந்து நிறைவேற்றதை பார்த்துட்டு தான் அந்த செக்டர்ஸ் அந்த டீச்சர் வந்து என்ன பண்ற இன்னும் அநேக பொறுப்பை வந்து கொடுக்குறாரு. ஆண்டவர் கூட நம்ம வாழ்க்கையில கவனிப்பார். நான் வந்து சின்ன பொறுப்பு தான் என் பையனுக்கு கொடுத்துருக்கிறேன், மகனுக்கு கொடுத்துருக்கிறேன், ஆனா இது உண்மையா செய்யறானான்னு பார்ப்பார். அது உண்மையா அந்த கொடுத்த பொறுப்பே உண்மையா செய்யலன்னா அடுத்த பொறுப்பு வந்து ஆண்டவர் நம்பி கொடுக்க மாட்டார். அந்த யாரு கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறோம் அநேக காரியத்தை அவருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஆண்டவர் வந்து கொடுப்பார். லாரன்ஸ் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளா ஸ்டீவர்டா இருந்தார். ஸ்டீவர்ட்னா இன்னொன்னு என்னதுன்னா, அவங்க வந்து அந்த கொஞ்ச காரியத்தை வச்சே அநேக காரியங்கள் செய்யறது, சில ரிசோர்சஸ் வச்சு நிறைய காரியங்களை செய்யறது. அவர் வந்து என்ன பண்ணாரு, இந்த சர்ச் ஆஃபரிங் மூலியமா அநேக ஏழைங்களை ஹெல்ப் பண்ணி ஆண்டவரோட அன்பை வந்து அவரு வெளிப்படுத்தினார். அந்த காரியத்தெல்லாம் இவர் பண்ணிட்டு இருந்தார். 3 காரியம் நம்ம இந்த இவர் வாழ்க்கையில இருந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து மற்றவங்களுக்கு எப்படி சேவை பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் விசுவாசத்தை வந்து எப்படி அவரு ஒரு பெர்சிக்யூஷன் டைம்லயும் ஒரு பாடுகள் மத்தியிலும் விசுவாசத்தை எப்படி விட்டு கொடுக்காம இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு நல்ல பொறுப்பாளரா எப்படி அவரு இந்த சர்ச்சில் செயல்பட்டார். அந்த 3 காரியத்தை பார்த்தோம். நம்மளும் கூட செயின்ட் லாரன்ஸ் மாதிரி ஆண்டவரே தைரியமா இருக்கணும், மற்றவங்களுக்கு உண்மையா சேவை செய்யணும், அப்புறம் அந்த பாடுகளை சகிக்கணும். ஆண்டவரே நம்ம ஒரு நல்ல காரிய தர்ஷிகளாக பொறுப்பாளராக இருந்து நீங்க கொடுத்த நேரத்தை தாளந்துகளை கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட ராஜா செயின்ட் லாரன்ஸ் அவங்கள பத்தி அநேக காரியங்கள் நம்ம பார்த்தோம் சுவாமி. எப்படி ஒரு உண்மையான சேவையை அவர் செய்தார்களோ அதே மாதிரி நம்ம கூட செய்யும்படியாக ராஜா நீங்க கொடுத்திருக்கிற பொறுப்புல உண்மையாக சிறப்பாக செய்யும்படியாக சுவாமி கிருபை கொடுங்க. ஆவியானவரால நிரப்பி சுவாமி நம்ம என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் அப்படின்னு கற்றுக் கொடுங்க ராஜா. அது மாத்திரம் அவங்க விசுவாசத்தை எப்படி ஒரு மரண நேரிட்டா கூட அந்த விசுவாசத்தை அவங்க எப்படி பாதுகாத்து கொண்டாங்களோ ராஜா, அதே ரீதியாக ராஜா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசத்தையும் தைரியத்தையும் ராஜா உமக்காக வாழும் வைராகியத்தையும் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜூம் கால்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ராஜா. வருங்காலத்திலே உங்களுக்காக அநேக காரியங்கள் மகிமைப்படுத்தும்படியாக கிருபை கொடுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.